ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. ஜூன் 29ஆம் தேதி சுக்கிரன் இப்போ இருக்கிற மேஷராசிலேருந்து ரிஷபராசிக்கு மூவ் ஆக போகிறார். பெயர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். தன்னுடைய இடத்துக்கு ஆட்சியில் போக போகிறார். மீன ராசியில் இருக்கும்போது உச்சத்தில் இருந்தார். உச்சத்திலிருந்து கொஞ்சம் குறைந்து வந்தார். இப்போது ஆட்சி இடத்துக்கு போக போகிறார். தன்னுடைய இடத்துக்கு, தான் வீட்டுக்கே போகிறேன் அப்படின்ற இடத்துக்கு போகிறது. நார்மலாக என்ன சொல்லுவோம், ஒரு ஊருக்கு போயிட்டு திரும்பி வீட்டுக்குள்ளே வரும்போது கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிட்டு வீட்டை பற்றின விஷயங்களெல்லாம் யோசிப்போம் இல்லையா? அப்படிப்பட்ட யோசனைகள் எல்லாம் உண்டு. சுக்கிரனுடைய அந்த காரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னா, நார்மலாக அந்த ஆடம்பர பிரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல சென்டெல்லாம் போட்டுக்கிட்டு நல்ல அயன் பண்ண சட்டை, புது சட்டை, பளபளன்னு இருக்கக்கூடிய சட்டைகள் இப்படி பண்ணுறது. கலைத்துறைகளிலே வெற்றியை பற்றி மீடியா ரிலேட்டட் பர்சனுக்கு சுக்கிரன் ரொம்ப முக்கியம். வியாபாரத்திலே நிதி, வணிகம், பொருளாதாரம் அப்படின்னு பேசினா சுக்கிரன் வேணும். மனசில் சந்தோஷம், களிப்பு, உறவு, இனிமை இதெல்லாம் வேணும்னா சுக்கிரன் வேணும். இப்போ குடும்ப சூழ்நிலை நல்லா வேணும்னா சுக்கிரன் நல்லா இருக்கணும். அதனால தான் பெண் அப்படிங்கிற பார்க்கும்போது சுக்கிரன் அப்படின்னு பார்ப்போம். பையனுக்கு பையன் பார்க்குறதுக்கு செவ்வாயை பார்ப்போம். அழகாக இருக்கணும் அப்படின்னு கேட்குறதெல்லாம் சுக்கிரன் நல்லாயிருக்கும். தோற்றத்திலே அழகு, கவர்ச்சி, ஆரோக்கியம் இதெல்லாம் இருந்தால் சுக்கிரன் நல்லா இருக்கான்னு அர்த்தம். சுக்கிரன் கெட்டுப்பிட்டான்னு வச்சுக்கோமே, திருமண வாழ்க்கை கெட்டுப்படும். காதல் உறவு, பிணக்கங்கள் வருவதில்ல, விட்டு பிரிதெல்லாம் சொல்கிறோமே, கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு, ஒருத்தருக்கு பார்த்துக்கவே மாட்டாங்க, மனஸ்தாபங்கள் சுக்கிரன் கெட்டதுனால வரும். பொருளாதாரத்திலே பெரிய விதத்தில் சரிவு, இழப்பு, ஏமாற்றிட்டு போட்டான் சார் அப்படின்னு மோசடி, உடம்பே முடியல, ஒய்ஃபு உடம்பு முடியாமல் படுத்திருக்கிறான்னு இன்னொருத்தர் கூட சேர்ந்து போகிற கள்ளத்தொடர்பு போன்ற விஷயங்கள், இந்த நிலைமையாக சம்பந்தப்பட்ட விஷயங்கள். பெண்களுக்கு இந்த மாத ரொட்டீன் சொல்லக்கூடிய அந்த மாதவிடாய் சில சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பிரச்சனைகளாக மாறுவது, நோய்களாக மாறுவது. சிறுநீரகத்திலே பிரச்சனைகள், கிட்னி ஃபெயிலியர், கிட்னி ப்ராப்ளம்ஸ், யூட்ரல் ரிமூவர்ஸ், மன அழுத்தம், மன வெளிப்பாடை எப்படி சொல்கிறதுன்னு தெரிலைங்க சார், ரகசியமாக வச்சுக்க வேண்டியிருக்குது, மனக்குழப்பமாக இருக்குது, ஸ்ட்ரெஸ் நிறையா இருக்குது. இதெல்லாம் சுக்கிரன் பண்ணக்கூடிய விஷயம். எதையுமே அதிகமான ஈடுபாடு, காமமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, அதிகமாக ஈடுபடுறது. இதனால் வரக்கூடிய விஷயங்கள். இவங்கெல்லாம் போய் சூதாட்டம்லாம் கற்றுக்கிட்டாங்கன்னா பெருசாக அதிலே இறங்கிடுவாங்க. எந்த கெட்ட பழக்கம் கற்றுக்கிட்டாலும் அதிலே ஃபுல்லாக எப்படியோ பரம்பரையாக உட்கார்ற மாதிரி உட்காந்துருவாங்க. அப்படி கெட்ட பழக்கங்கள் பழகினாலும் இந்த சுக்கிரன் கொடுத்துருவாங்க. ஏன்னா சுக்கிராச்சாரியார் அசுரர்களின் குரு. அவர் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருப்பார். கண்ட்ரோல் மீறினதான் இந்த அசுரங்கள்லாம் பண்ணுவாங்க நார்மலாக இல்லையா? குரு சொன்னதை கேட்பாங்க, குரு மிஞ்சி தான் செய்வாங்க எல்லா வேலையும். அதுக்கப்புறம் குரு கட்டுப்படுத்தி கூட்டு வரணும், வேறு வழி கிடையாது. குருவே அடிபட்டுக்கிறார் சில நேரத்தில். வெள்ளி நகைகள் வாங்கிறது, வெள்ளி ரோகிணி அப்படிங்கூட அந்த நாளில் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி ரோகிணி நட்சத்திரம் வரும்போது வெள்ளி ரோகிணின்னு சொல்லி நீங்கள் வெள்ளி பொருட்கள் வாங்கினாலும் வீட்டில் செமிருதியாக வெள்ளி இருக்குன்னு சொல்லுவாங்க. காலபுருஷ தத்துவத்தின் 2ஆம் இடமான குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம் என்ற இடம் அது. அதனால் இங்கே பெயர்ந்து வரக்கூடிய சூழ்நிலை குடும்பத்திலே சுபிட்சத்தை தருமா, வெற்றியை தருமா, பொருளாதாரத்திலே வளர்ச்சியை தருமா அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் நம்ம ஒரு ராசியும் எப்படி சுக்கிரன் பலனாக மாறுகிறார்ன்றது டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாருங்கள் தொடர்வோம். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே. உங்கள் ராசிக்குள்ளே வரும்போது சுக்கிரன் சமம் அப்படிங்கிற எண்ணத்தையோடு வருவார். துலா ராசியின் 7ஆம் இடத்திலிருந்து பார்க்கிறார். உங்கள் ராசி 7ஆம் இடத்துலேருந்து பார்க்குறார் அப்படின்னு பார்க்குறோம். துலா ராசிங்கிறது 12ஆம் ராசி. 12ஆம் ராசியாக இருந்தால் துலா அங்கே உட்கார்ந்துருந்தாக்கா உங்களுக்கு பணத்தை கொடுப்பார். இப்போ 7ஆம் பார்வையாக உட்கார்ந்தனால களத்திரம் அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்கிறதுனாலையும் சுக்கிரன் 7ஆம் இடத்துல உட்கார்ந்தா நல்லதான்னு கேட்டால் நல்லதில்லைன்னு தான் சொல்வேன்.
ஏன்னாக மருத்துவ செலவை அதிகப்படுத்தி கொடுத்து விடுவார். செய்யணும்னு நினச்சதை செய்ய விடாமல் தடுத்துடுவார். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. கலத்திரத்துக்கு உடம்பு சரியில்லாமல் போவதற்கு வாய்ப்பு உண்டு, கணவனோ இல்லை மனைவியோ. அதே போல் உங்கள் பார்ட்னர்ஸ் என்ற பங்குதாரருக்கும் உடல்நிலை சரியில்லாமல் போவதற்கு வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். 12ஆம் இடத்துக்குரியவரும் அவரே அப்படிங்கிறதுனால பார்வையை உங்கள் ராசி மேலே வைக்கிறதுனாலையும் 1 7 12 அப்படின்னு சொல்லும்போது உங்கள்கிட்ட காசை வாங்கி ஏமாத்துகிற குரூப் ஒன்று இருக்கும். நிதி மோசடிக்கு ஆளாவீர்கள். இதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த பணம் மாற்றி தரேன்னு சொல்லிட்டு எம்எல்எம் சொல்லுவான், மணி லாண்ட்ரிங். போவே கூடாது. போனீங்கன்னா உங்கள் சொத்து அபகரித்து விட்டு மறைந்து விடுவர். கொஞ்சம் ஜாக்கிரதை, எக்ஸ்ட்ரா ஜாக்கிரதை, டபுள் ஜாக்கிரதை எல்லாம் இருக்கணும். அப்போ இது கிளியராக தெரிஞ்சிச்சு. இப்படி பண்ணலைன்னா என்ன ஆகும் சார்? கேர்ஃபுல்லாக இல்லைன்னா மன உளைச்சலும் மனக்குழப்பமும் வெளியில் சொல்ல முடியாது. கடப்பாறை தின்னு இஞ்சி சோரசம் குடிக்கிறதுன்னு அந்த மாதிரி ஆகிடும். புரியுதுங்களா? அப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கேர்ஃபுல்லாக இருக்கணும். வேறு வழியே கிடையாது. திருமணத்தை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கையிலே தடைகள் வரும். காதல் உறவுகளிலே அவ்வளவு இன்ட்ரெஸ்டடாக இருக்காது. பிரேக் அப்படிங்கிறதும் பிரேக்கப் ஆகும். பொருளாதார வளர்ச்சி குறையும். ஆரோக்கியம் தடைபடும். சில அன்பர்களுக்கு சிறுநீரக கோளாறு மட்டுமில்லாமல் பெண்களாக இருந்தால் மாதவிடாய் கோளாறும் உண்டாகும். குறிப்பாக நிறைய இழப்புகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையை காட்டுகிறது. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய பீரியட் இந்த பீரியட். ஆடம்பர வாழ்க்கைக்கு மோகம் கொண்டு மாட்டிக்கொள்வதற்கான சூழ்நிலை இருப்பதனால் ஆடம்பரம் மனசில் வந்த உடனே நிறுத்திடணும். தேவையற்று சக்திக்கு தக்கன இல்லாமல் சக்திக்கு மேலே இதெல்லாம் வாங்கி வெற்றி அப்படிங்கிற போதைக்குள்ளே போனீங்கன்னா மாட்டிப்பீங்க. அதே போல் சூதாட்டம், போதை, காமம் இதெல்லாம் ஒரு கட்டுப்பாட்டோடு இருக்கணும். சும்மா விளையாடுற சீட்டு கட்டுக்கும் சூதாட்டமாக விளையாடுற விளையாட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா? அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இழுத்து விட்டுருவோம் நம்மளை. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களுடைய மான மரியாதையெல்லாம் கெடுத்துரும். மனதில் அமைதியை குலைத்து விடும். அதனால் இதில் கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும். தீய பழக்கங்களில் சிக்காமல் ஓடி வெளில நின்னணும். இது மாதிரி விஷயம்லாம் வந்துடலாம். அப்படி பண்ணிங்கன்னா சரியா இருக்கும். இல்லைன்னா என்ன ஆகும்? மாட்டின் முடிக்க வேண்டியதான் அப்படின்னு ஆகிடும். புரியுதுங்களா? இதனால் இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. உங்கள் எண்ணத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், களிப்பு, ஆர்வம் இதே தான் ஓடும். நேர்மறையாக இருந்தால் சரி. குடும்பத்தில் இனிமை அப்படிங்கிறது குழலிது யாழினது என்பர் தம் மக்கள் சொல் கேளாதவர், மழலை சொல் கேளாதவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி மழலை வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. குழந்தை பேறு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி புது வரவுகளை வரவேற்று அவர்களுடன் நீங்கள் டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்க. இயல், இசை, நாடகம் என்ற 3 விஷயத்திலும் மனதை செலுத்துங்கள். பக்தி ஸ்ரத்தையுடன் கேட்கக்கூடிய பாடல்கள் கொஞ்சம் ஒரு மனதை ஒருநிலைப்படுத்தும். வாழ்க்கையின் உறவை மேம்படுத்தும். உணவு, உடை, இருப்பிடம் இந்த 3த்திலையும் இந்த பீரியடில் எந்த விதமான புதிய மாற்றங்களையும் கொண்டு வர வேண்டாம். காதல், திருமணம் இது 2த்தையும் ஓரளவுக்கு கன்சிடர் பண்ணி ஹேண்டில் பண்ணுங்க.
வலுக்கட்டாயப்படுத்தி செய்கிறதெல்லாம் வேண்டாம். புரியுதுங்களா? இதெல்லாம் என்னன்னா வலுக்கட்டாயமாக போயிட்டு இப்போ ஓகே அப்புறம் போச்சு அப்படின்றோம். அதனால் வலுக்கட்டாயம் வேண்டாம். காதலும் இந்த சும்மா பார்த்ததும் காதல், கண்டதும் காதல், கொண்டதே கோலம் வேண்டாம். நல்லா யோசித்து அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறமா நிதானமாக போகணும். ஒன்றும் தப்பு இல்லையே, வாழ்க்கை தானே. அவசரப்பட்டால் வாழ்க்கை கெட்டுப்படும். அதனால் சுக்கிரனை மேம்படுத்துகிற விஷயங்களை மைண்டில் வச்சுட்டு பண்ணிங்கன்னா நீங்கள் இதெல்லாம் பண்ணணும். இல்லை சார் நான் அப்படிலாம் கிடையாது, ஈஸி கோயர், அப்படியே போயினே இருப்பேன் அப்படின்னா அதுக்கான ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் உங்களுக்கு உண்டாகும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்கிறோம். நிதி மோசடி எப்படி நடக்குமோ அது மாதிரி பொருள் தொலைந்து போவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கிறதுனால எக்ஸ்ட்ராவாக வெளியிலலாம் போகும்போது கவனத்துடன் இருங்கள். முக்கியமாக உங்கள் வெள்ளி பொருட்கள் காணா போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பணமுமே காணா போவதற்கு வாய்ப்பு உண்டு. எலக்ட்ரானிக் ரிலேட்டட் இந்த கம்ப்யூட்டரில் நீங்கள் பணம்லாம் அனுப்புகிறீங்களா, ஜிபே, பேடிஎம், ஃபோன்பே அதெல்லாம் பண்ணுறாங்கல்ல, அப்போல்லாம் எக்ஸ்ட்ராவாக கேர்ஃபுல்லாக பாருங்கள். இதெல்லாம் பணம் அனுப்பிச்சது ஒருத்தர், வாங்கின ஒருத்தர் ஆகிடும், கொஞ்சம் மாறி போயிடும். அதெல்லாம் செக் பண்ணிக்கிடுங்க. இல்லைன்னா சிக்கல் அங்கெல்லாம் வரும், உங்களுக்கு பின்னாடியே வந்து நிற்கும். அதனால் இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இதெல்லாம் தான் சுக்கிரன் சொல்லி கொடுக்குறாருன்னா, ஆமாம் சுக்கிரன் சொல்லி கொடுத்துட்ருக்காரு, நான் என்ன பண்ணுறது? அதெல்லாம் சொல்லித்தான் ஆகணும். லாபம் மட்டுமே வந்துடும்னா லாபம் இல்லாத இடத்துல யார் பார்க்குறது அப்படின்னு பார்க்கணும் இல்லைங்களா? அதனால் விருச்சிக ராசிக்காரர்கள் எக்ஸ்ட்ரா 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 கேர்ஃபுல் அப்படின்னு சொல்லணும். அவ்வளோ கேர்ஃபுல்லாக ஃபுல்லாகவும் முன்னும் பின்னும் மேலும் கீழும் சைடும் புறமும் எல்லாத்துலேயும் அரணாக நம்ம அம்பிகையை துணை புரிந்தேனால் உங்களுக்கு இந்த கஷ்டங்கள்லேருந்து நிவர்த்தி, பிரச்சனைகள்லேருந்து உங்களை தடுத்து காப்பாள். இல்லைன்னா சிக்கல் வந்த பிறகு என்ன பண்ணணும்னு பரிகாரத்தை தேடி உட்கார்ந்துருப்போம். அதனால் இந்த காரியங்கள் செய்யுங்கள். நல்லது நடக்கட்டும், நல்லதே நடக்கும். வாழ்க வளத்துடன்.